போயிட்டு டாக்டர் வந்து என்ன தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தார். செட் பண்ண விட்டுச்சுன்னா உண்மையாக 4 டாக்டர் மேட பெரிய பெரிய டாக்டர் மேரிட்ட. மற்றது இந்த எண்ணெய் வகையில் வந்து நல்லா குறையுங்கம்மா. இனிமேல் எண்ணெய் வகையில் சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசீலி. நீங்கள் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதான் நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்து நிற்கிறோம். என்னடா 2-3 நாளாக ரூபனாக்கண்ட சேனல் ஒன்றையுமே காணையிலடி எப்பா பிள்ளை இந்த சேனலோ தட்டி பாரோக்கு அதை போட்டுக்கோ அவங்கள பார்ப்போம்ன்ற மாதிரி கூட எதிர்பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே அம்மாண்ட ஹாஸ்பிட்டல் வீடியோ சாப்பாடு வீடியோ கொண்டு போய் கொடுத்ததுல இருந்து நாங்கள் வீடியோ எதுக்குமே வந்து நாங்கள் பதிவு செய்யலை. உண்மைக்குமே இப்போ அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் கூடுதலாக வந்து எனக்கு அம்மாண்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் எல்லாருக்குமே வந்து அவரவர்கள அம்மா அப்பாக்களுக்கு உண்டுன்னு சொன்னால் சரியான மாதிரி மன கஷ்டமாக இருக்குது. உண்மைக்குமே இப்போ அம்மாக்களுக்கு ஒரு வருத்தம்ண்டேக்க எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் வேறு இடத்த என்றாலும் ஒரு வீடியோ என்றாலும் எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்குமே நம்ம. உண்மைக்குமே வந்து அது சொல்லி புரியாது, சரியான மாதிரி கஷ்டமாக போயிட்டுது. அப்போ அதனால் வந்து நான் தான் அம்மா போய் பார்த்தது எல்லாத்துக்குமே தான். ஆனால் காலமாக டைம் கூட தம்பி போயிருக்கான், என்ன மறந்துட்டேன். அப்புறம் அவன் பூரா யோசிப்பான், இல்லை என்ன அண்ணா காலமாக கதையை விட்டுட்டான் எல்லாம் புகழ்ச்சி தேட தான் இருக்கிறீங்கள. அப்போ அப்படி இல்லை, காலையில் உண்மையாக மறக்காமல் இவர் எழும்புற கொஞ்சம் லேட்டாக தான், அதனால் ஜெயராம் விடியாவும் வந்துடுவேன். மதியம் மறக்காமல் ஆணிக்கும். இல்லை உண்மைக்குமே எப்படின்னா அம்மாக்களுக்கு ஒரு கஷ்டம்ண்டா அதை குறித்து பிள்ளைகளுக்குமே வந்து சரியான மாதிரி கவலையாக இருக்கும் தானே. உண்மையாக எனக்கு சரியான மாதிரிக்கு அம்மா நல்ல மாதிரி குணமடைந்து திரும்பி வரணுமென்று தான் எனக்கு ஆசை. அப்போ அம்மா வந்ததுக்கப்புறமே வந்து வீடியோ எதுவுமே வந்து பதிவு செய்வோம்னு தான் எந்த ஒரு குறிக்கோளில் இருந்தேன். அப்போ நேற்றைய தினமே வந்து அம்மாவை வந்து டிக்கெட்டை வெட்டி கொண்டு வந்துட்டேன். நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ இரவோட வந்து வீடியோ போடணுமெண்டு இல்லை. அப்போ அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கு கொஞ்சம் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று கொடுக்கத்தானே வேணும். அப்போ அதனால் வந்து அம்மா கொஞ்சம் இருந்தாக்க அப்புறம் இப்போ டைமு பார்த்திங்கன்னா இப்போ பின்னேறம் ஒரு 4 மணிக்கு கிட்டே ஆகுது. அம்மா தான் இன்றைக்கும் வந்து ஆனால் சமைச்சதுமையா சத்தியமாக. அப்போ தங்கச்சிக்கு வந்து 2 பிள்ளைகளுடைய சமைக்கல. ஆனால் அம்மா வந்து சொன்னால் தனக்கு தம்பி இப்போ ஓகே தானேடா, அப்போ நானே வந்து சமைக்கிறேன் மாதிரி. உண்மைக்குமே வேறு யாருமே வந்து எங்களுக்கு சமைச்சு தர்றேன்டா கூட இல்லை. அதுக்காண்டி பக்கத்து வீட்டுக்காரர் தம்பி கூப்பிடலாமோ சமைத்தாங்க அதெல்லாம் நான் முதல் வீடியோவில் பதிவு செஞ்சுட்டேன். செய்தாலும் இப்போ ஒரு தடவை இல்லையான்னு இதில் சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது இல்லையாம்மா. இப்போ நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் அதுக்காண்டி நாங்கள் இப்போ 2-3 நாளைக்கு இருந்தாலும் சமைச்சு தாங்க கொண்டு எங்கள் அத்தையாக்களையோ சொந்தக்காரரையோ வந்து கூப்பிடையாதானே எங்கள்கிட்ட வழி ஏதோ நாங்கள் தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ பிள்ளைகள் சொல்லி இருந்துச்சுன்னா அம்மா இல்லாதது தங்களுக்கு மனக்கவலைன்னு, அதே மாதிரி தான் தாய்க்கும். பிள்ளைகள் இந்தியாவில் இருந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எனக்கும் பிள்ளைகளின் எண்ணம் தான் வருமே. என்ன மாதிரியோ சாப்பிட்டினியோ யார் சமைச்சினியோ என்ன செய்தினியோன்ற ஒரு யோசனை எப்போதும் தாய்க்கு பிள்ளைக்கு இருபக்கமும் இருக்கும். இப்போ வீடியோ வந்து பார்க்குறவனுக்கு இப்போ நம்ம ரூபன் என்னடாப்பா நீங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள், சம்பவத்தை சொல்லுங்கோண்டாப்பா, பிரச்சனை சொல்லுங்கோண்டா. நாங்களும் வந்து டிவியை ஆன் பண்ணி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம், விஷயத்துக்கு வரவோன்றதை விஷயத்துக்கு வர்றீங்களே இல்லையே. அப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன வாங்கடாப்பா இவ்வளோ நாளும் வச்சுருந்தீங்க கொண்ட அம்மாவை இப்போ என்னென்று முதலாக சொல்லுங்கோண்ட மாதிரிக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ அம்மாவை நாங்கள் வந்து வடிவான மாதிரிக்கு தெளிவாக கதை பஞ்சது தானே. ஹாஸ்பிட்டல் போனோன்னா என்ன டாக்டர் கவனிப்போல் எல்லாமே நல்ல மாதிரி. உண்மைக்குமே முதல் மகளின் வீடியோவிலையும் பதிவில் சொல்லியிருந்தேன் டாக்டர்கிட்ட இதுகள். அதே மாதிரி இப்போயும் நான் போன உடனேயும் உண்மை நல்ல கவனிப்பு. ஸ்கேன் பண்ணி பார்த்துச்சுன்னு இந்த வேறு டாக்டர்கிட்ட விட்டு அந்த ஒரு என்ன மாதிரி இதே இப்படி வந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட செட் பண்ண விட்டுச்சுன்னா உண்மையாக 4 டாக்டர் மேட பெரிய பெரிய டாக்டர் மேரிட்ட ஒவ்வொரு ஸ்கேனும் வேறு இப்போ வருத்தங்களை குறித்து ஒவ்வொரு டாக்டர்கிட்ட விட்டு நல்ல வடிவாக கவனித்து நல்ல வடிவாக பார்த்து எல்லாமே ஓகே. அதோட இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக சுகரும் வந்துருக்கு. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எங்களுக்கு சரியான மாதிரிக்கு கஷ்டமாக போயிட்டு டாக்டர் வந்து என்ன தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தார்.
தம்பி இனிமேல் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் நீங்கள் முதல் பார்த்ததை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவதானமாக பார்க்கணுமென்றதில்லை நாங்கள் ஏன் டாக்டர் சொல்லியிருந்தார் தம்பி உங்கள் அம்மாவுக்கு வந்து டாபிட்டிக் வருத்தம் வந்துட்டு இனிமேல் சாப்பாடு எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்ல கொண்டோலை தான் நீங்கள் அவதானமாக இருக்கணும் என்ன கவலை எதை குதிரிச்சு உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் யோசனைத்தன்மையும் கொஞ்சம் இருக்குது ஆனால் இவ்வளோ நாளும் இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அவளுக்கு வந்து டாபிட்டிக் வருத்தம் வந்துருக்கு இனிமேல் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் அவதானமாக கொஞ்சம் சாப்பாடு வகையாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் கொஞ்சம் அவதானமாக வந்து பாருங்கோண்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வருத்தம் எனக்கு தெரியாதுன்னு இப்போ தான் வந்திருக்கான். அப்போ சொல்லிச்சுனே உங்களுக்கே தெரியும் தானே சுவருக்கு என்னென்ன மாதிரி சாப்பிடுவீங்களேண்டு கோதம்பமாக எடுக்க வேண்டாமா மரிசி பாவிக்கட்டுமா பல வகைகள் மற்றது சலரோகத்தை பொறுத்தளவில் என்னென்ன மாதிரி இருக்கணுமோ அதன் மற்றது எனக்கு பாதியும் அந்த நெஞ்சுக்கு இறுக்கி நெஞ்சுக்கு அடைச்சாதான் ஏற்கனவே நான் குளிசியல் நிறைய போட்டு கொண்டிருக்கிறேனല്ലോ அந்த குளிசியல் நான் இப்போ கை கால் எல்லாம் வீங்கினாலும் காட்டினோன்னு எனக்கு குளிசை தாரது முள்ளந்தண்டு வருத்த சம்மந்தம் எலும்பு நோய் சம்மந்தமாக எனக்கு அந்த குளிசியல் தாரது. அப்போ அந்த குளிசியலும் எல்லாம் பாவிச்சு தான் எனக்கு அந்த உடம்பு ஃபுல்லாகவே ஒரு புண்தன்மை வந்துட்டு தான் அந்த புண்தான் அப்படி அந்த நெஞ்சை இருக்க செய்திருக்கேன்னு சொல்லி நார்மலாக நீங்கள் இப்போ நைட்டில் அதாவது இரவில் எத்தனை குளிசை நார்மலாக போடுவீங்க அம்மா இரவில் நீங்கள்? நான் காலமும் 9 குளிசை போடுறேன், நான் மதியம் 4 குளிசை போடுறேன், நான் பின்னேரம் 5 குளிசை போடுறேன் இரவு. இரவில் 5 குளிசை போடுறீங்களா? அதாவது வந்து இரவு குளிசை வந்து நித்திர குளிசையும் போடுறது இல்லாட்டா? நித்திர குளிசையும் அதுக்குள்ள இருக்குது, அதை நான் டெய்லி பாவிக்கிறேன். இப்போ டைம் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து இரவில் வந்து எத்தனை மணிக்குள்ளே போட்டுருவீங்க அந்த குளிசை எல்லாமே? வந்து குறைஞ்சது 8:30-9 மணிக்குள்ளாம் போடுவேன். 8-9 மணிக்குள்ளே போட்டால் நார்மலாக வந்து நித்திர டைம் 9-10 மணிக்கு வந்துடும் தானே ஆட்டோமேட்டிக்காகவே. அதுக்காக நான் தொடர்ந்து நித்திர குளிசை போடுறேன் இல்லை, இருந்துட்டு தான் போடுவேன். கொஞ்சம் நித்திரை கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் தூக்கி போடுவேன். இல்லை உண்மைக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்க இந்த கதைக்கு கூட என்னத்துக்காக நான் கேட்டேன்னு சொன்னால், ஒரு சில பேர் வந்து அம்மா நேசித்து பார்க்குறவங்க வந்து என்ன கேட்குறது தம்பி உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுங்க நான் கதைக்கணும் போல இருக்கின்ற மாதிரியெல்லாம் கேட்பினேன். அப்போ நான் வந்து சொல்லுவேன் சில டைம் இப்படி அம்மா நித்திரையாக இருக்காங்கன்னு சொல்லுவேன் 10 மணிக்கு. அப்போ சில நேரங்களில் எங்களை ஒரு தப்பாக கூட நினைக்க தோணுமே, இந்த 10 மணிக்கு வந்து நித்திரையாக போயிட்டாங்களோ என்ற மாதிரிக்கு நினைச்சிடக்கூடாண்டாக்காண்டு தான் உண்மையாக இந்த கதை கூட அம்மாவுக்கு தெரியாது. இப்படி ரூபம் வந்து கேட்பான்ன்ற மாதிரிக்கு பாயிண்ட் வந்து இதுதான் இன்னத்துக்காண்டின்னு. இப்போ எனக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும், இப்போ உறவுகளுக்கு ஒரு சில காரியங்கள் வந்து தெரியாதானே. அதுவும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுகர் குளிசை நான் போட எனக்கு நித்திரையா கை கால் தோன்றது மாதிரியுமே அது சுகர் குளிசை போடணும், கொலஸ்ட்ரால் குளிசை போடணும். மற்றது இந்த எண்ணெய் வகையில் வந்து நல்லா குறையுங்கம்மா. இனிமேல் எண்ணெய் வகையில் சாப்பிட வேண்டாம், சாப்பிட வேண்டாம்மா எல்லாம் சொல்லிவிட்டேன். அதுக்காண்டி நீங்கள் இப்போ இருக்கான் அதுக்காண்டி நீங்கள் இப்போ புறம்பாக சமைக்கலாம் தானே. இப்போ ஒரேடியாக வந்து எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் அளவாகவே சமையுங்க. இப்போ எங்களுக்கு கூட வர இருந்தால் கூட உங்களால் வந்து எங்களுக்கு இனிமேல் வராது. இப்போ சுவர் கூட என்ன சொல்லுங்க, ஏன்னா அவ்வளோத்துக்கு கொண்ட்ரோலாக தான் நம்ம சமைப்பீங்க. அதான் உங்களுக்கு குத்தரிசி சோறு இல்லை சமைச்சு தரணும். ஓ உண்மையாக நானும் வந்து உண்மையாக அங்கே போகிற இடங்களில் கூட கடை சாப்பாடு கூட சில டைம் கூட நான் சாப்பிட்ருக்கிறேன், பெப்சி சோடா கூட குடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் குறைச்சிட்டேன். எப்பயோ குறைச்சிட்டாரு. முதலே அந்த ஆளுக்கு இருமல் இதுகள் வரவே சோடாவில் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டான். ஆமாம் நித்திர குழப்பம் பண்ணாலும் கண்டிப்பாக. அப்போ எனக்கு தனக்கு நித்திர குளிசை கொடுத்து இல்லை இப்போ வந்தது பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு தானே வந்து காய்ச்சலாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து நோமலுக்கு வந்துட்டான். இப்போ தம்பி கூட நம்ம 4 நாளையிலேருந்து கூட வேலைக்கு போகலாம். நான் வந்து இப்போ சொல்லியிருந்தேன் இன்றைக்கு அந்த தாடியை கொஞ்சம் தம்பி கொஞ்சம் வலிச்சு விடுங்கோ, மற்றதுக்கு கண்ணாடி இருக்கா பாருங்க இந்த மாதிரி இருக்கிறீங்கன்றப்ப கண்ணாடியை பார்க்க சொன்னேன். அப்போ கண்ணாடி என்ன கண்டா பார்க்கல போல இன்னும் அந்த வீடியோ இருக்கிற தம்பியோ தங்கச்சியோ எனக்கு தெரியலை. இப்போ வீடியோ எடுத்து நிற்க சரியான மாதிரி கஷ்டப்படுறாங்க போலடா எனக்கு சொன்னால் என்ன பிரச்சனைடாக்கா நான் கேட்டுட்டு உங்களோட திருப்பியும் வந்து நான் மறுபடியும் நான் கூட கதை கூட மாரி சரி ஓகே அவள் சொன்னவா கை கொஞ்சம் எனக்கு நடுங்க இந்த மாதிரிக்கு. அப்போ நான் கேட்டிருந்தேன் என் பிள்ளை நீங்கள் மதியம் சாப்பிட இல்லையா அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லைன்னா கண்ண நேரமாக நான் வீடியோ ஒற்ற கையால் வந்து எடுக்கலான்ற மாதிரிக்கு. அப்போ நாங்கள் இன்னும் வேறு யாரையும் தான் கேட்கணுமே, 2 பேரை நம்ம நாங்கள் வச்சுருக்கணும். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா தங்கச்சியை தான் மாறி எடுக்க விடணும் வீடியோ வந்து.
மற்றது மழையும் திடீரென மற்றது இன்றைய கிளைமேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு எங்கள் இடத்துல கொஞ்சம் மழையாக இருக்குது. நான் வேறு இடங்களில் நான் நார்மலாக விசாரிக்கையில் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இன்றைக்கு எங்கள் இடத்துல வந்து சரியான மாதிரிக்கு மழை பெஞ்சோன்னு இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா சரியான மாதிரிக்கு வெயில் என்று அப்பு வெளியில் ஒரு கொஞ்சம் நேரம் நிற்கல. அது ஏதோ கடவுள்ன்ற ஒரு விருப்பம்னா நான் சொல்லுவேன். அவ்வளோ கொஞ்சம் மழை பெய்ய நல்லா இருக்குது இன்றைக்கு கிளைமேட்டு கூட. நம்ம மற்றது எவ்வளவோ உறவுகள் என்னோட நேசித்து கதைக்கிற உறவுகள் எடுத்திருந்தவ நான் அவர்களுக்கு ஆன்சர் பண்ணி கதைக்கல. சாரி. ஏனென்று சொன்னால் குளிசுகளை போட்டுட்டு கிடக்குறான்னா ஒரே தூக்கமாகவே கிடக்கு. ஃபோன் அடிச்சாலும் நீங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் எடுத்து ஆன்சரே பண்ண ஏன்னா ஒரே நித்திரும் அப்படியே தூக்கமாக கை கால் எல்லாம் சோர்ந்து அப்படியே நிற்க. இவ தட்டி எழுப்பி தான் எனக்கு வந்தால் அம்மான்னு தட்டுவினா வந்து பேசுகிறேன். நாங்கள் அம்மா எனக்கு இப்படி செய்கிறா ஃபோன் எடுத்தாலும் வந்து அப்படி தான் என்னென்றாலும் தேவையில்லா கொண்டு கொடுக்கலாம். மற்றது வந்து அம்மா வந்து என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னத்தை கதைக்கிறோம் உங்களோட முதல் எது தேவைன்னு சொன்னால் கூட பொடுப்பு தனியோ இல்லாட்டி நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லானே ஒரு நாங்கள் எதுவும் தக்கணும் தேவைன்னு சொன்னால் மற்றும்படி டாக்டர் ஆகல என்ன சொன்னாவ வேறு பார்த்தவியோ பார்க்கலையோ. மற்றது இந்த தஸ்வினையும் இல்லை கேட்டவ கச்சினையும் கனவு வேறு கேட்டவ ஒரு செல்லக்குட்டின்ற கதையை கேட்க தானே தனக்கு ஆசையாம். தச்சுக்குட்டி எங்கன்னா கேட்டவ. அப்போ அந்த உறவுகளுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? பல்ல மாமா சொல்லி தந்தனால என்னென்ன கேளுங்க இருக்கா? எல்லாம் சோமா இருக்கிறீங்களோ கேளுங்க. ஒரு என்ன செய்யுறீங்க? சாப்பிட்டீங்களோ கேளுங்க. சாப்பிட்டீங்க? சந்தோஷமா இருக்கீங்களோ? சாப்பிட்டீங்களோ? மற்றது உண்மை அந்த ஜெர்மனில் இருக்கிற பாகு ஒன்றாவும் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில். உங்கள் அம்மாக்கெல்லாம் நல்ல மாதிரி எல்லாம் குணமடையன் ரூபான் ஒன்றுக்குமே கவலைப்படாதேங்கோ. எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கிருபை தான். ஆண்டவர் எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்ளுவார் என்று உண்மைக்குமே கொமெண்ட் பண்ணியிருந்தார். உண்மைக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி பாகுவண்ணா. அவர் உண்மையாக கோவப்படுறதே இல்லையா. கோல் அடிப்பார். நான் ஆன்சர் பண்ணாட்டா கோவப்படுறதே இல்லை. நான் 2-3 நாள் கழிச்சேன்னு சொன்னாலும் ஒரு கால் பண்ணி அவரோட சந்தோஷமாக கதைப்பேன். நான் உடனே சிரித்து தான் கதைப்பேன் எங்கள் அம்மா மாதிரி. கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட உயிர்த்த ஞாயிறு நானும் ஹாஸ்பிட்டலால் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரும் என்னோட நேசித்து எந்தவித இதுவும் இல்லாமல் நான் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஏண்டா வெட்ட நாளண்டே என்ன விடுதலை ஆக்கி அங்கேருந்து விட்டுட்டேன். இவ்வளோ நாள் விருந்துட்டா டக்காண்டு போவேன். உண்மைக்குமே வந்து ஒரு தடவை வந்து தவறுதான் அன்னைக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் வீடியோ வந்து பதிவு செய்து உண்மையாக அம்மா வந்து டிக்கெட் பெட்டி வந்துட்டான்ற வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக தெரியப்படுத்த தானே வேணும். என்ன மற்றது எனக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போக அங்கே எல்லாம் நான் எடுக்க விரும்பலை. ஏன்டா இப்போ மீடியா பொறுத்தவரைலாம் தெரியும் தானே. ஹாஸ்பிட்டல் வழியெல்லாம் எடுத்து போடுறது எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொண்டுட்டோமே. சில சின்ன ஒரு கட்டத்தை தான் நார்மலாக விட்டுறாங்க. நான் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் திருந்திட்டேன். அதுக்காக நம்ம பல செய்யலை. நிறைய விஷயங்களில் கொஞ்சம் நான் தவிர்த்து கொண்டே வர்றேன். ஏன்டா எங்களால் சும்மா சோழி வரக்கூடாது, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுண்டாக்காண்டி நான் சில விஷயங்களுக்கு நான் வந்து இப்போ ஈடுபாடு வந்து குறைவு. முதல்ல சொன்னால் கூட ஹாஸ்பிட்டல் கூட எடுத்திருக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாமே வந்து இல்லை. பொதுவாக வந்து நான் சில விஷயங்களுக்கு நான் இப்போ மீடியா பொறுத்தவரை நான் குறைத்து கொண்டுட்டேன். இனிமேல் நாங்கள் வளமை போல் நாங்கள் இனிமேல் நாளைய தினமும் இனிமேல் என்னென்றாலும் எங்களுக்கு என்ன நாங்கள் செய்ய போகிறோமோ அதோட நாங்கள் ஒரு பதிவாக செய்வோம். எவருமே தவறாக நினைக்காதேங்கோ. உண்மைக்கு நான் இருந்தது இவ்வளோ நாளும் போடாது. ஒவ்வொரு உறவுகளுக்கும் நான் கண்டிப்பாக இது சொல்லணுமென்றதுக்காண்டி தான் நாங்கள் இது ஒரு பதிவாக செய்கிறோம். கண்டிப்பாக அந்த வகையிலே வந்து சந்தோஷம். இப்போ தம்பியை பார்த்தீங்களா வயசு ஒன்று பொன்னம்மா மாதிரி இருமுறேன். 88 வயசுக்கார ஐயா மாதிரி. மற்றது வந்து இப்போ ஒரு சில சொல்லினோம் படிகளுக்கு வந்து தாடி தான் படி வந்த மாதிரிக்கு ஒரு சில பொம்பளை பிள்ளையர்ன்ற கருத்து. இப்போ அதுக்காண்டி பொம்பளை பிள்ளையர் சொல்கிறாவல்ன்றுட்டு நாங்கள் தாடி வளர்த்து கொண்டு இருக்கிறது வந்து பிள்ளை. எங்கென்ற உடம்பு நிலையம் வந்து நாங்கள் பாதுகாக்கத்தான் வேணும். மற்றது இப்போத்த கிளைமேட்டுக்கு வந்து தாடியல் மீசி எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் ஷோ பிரசாந்த் மாதிரி க்ளீன் ஷோ ஃபுல்லாக எடுத்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி தெரிஞ்சு பாருங்க. 2 பிள்ளைகள் பாப்பா அவளுங்களை அண்ணா சொல்கிறத வடிவாக கேளுங்க. என்னால் ஆரம்பத்தில் அண்ணாண்ட தாடியை பார்க்க மாட்டீங்க.
பண்ணா பாருங்க எப்படி இருக்கிறேன். இல்லை ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி பார்த்து பண்ண எடுத்து இல்லை ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி நாங்களாக திருந்தோணும். சொல்லி திருந்துட்டோம்னா நாங்களாக திருந்தோணும். எடுத்துட்டு பாருங்க இன்னொரு வடிவாவும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. நான் ஒரு 5-6 நாளாக காய்ச்சல் ஒன்றும் தேவையில்லை. இந்த லண்டன்ல இருந்த அதில் அன்னதானம் வழங்கினா அந்த அம்மாவே வந்து சொன்னவா, ஜெயராம் தாடி தலைமுடியில வெட்டினா தான் நீங்கள் வந்து கோயிலில் வந்து நிற்கணும்னு சொல்லி. அதே மாதிரி அவள் சொன்னால் கேட்குறீள். எங்கள் அண்ணா சொல்லி இப்போ நான் சொல்லி எங்கள் அம்மா சொல்ல கேட்குறீங்க இல்லை. என்னமோ அந்த அம்மா இல்லை வரும் லண்டனால. சரி போனால் போகுது வெட்டி விடுறேன் நீங்கள் ஒரு 5 காசு அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை உண்மையாக தலைமுடி வெட்ட போகிறான் தாடி வளைக்க போகிறான்டா கண்டிப்பாக நான் காசு தருவேன். ஆனால் சொல்லி கிளீன்ஸாக எடுக்கணும். ஃபுல்லாக கிளீன்ஸாக எடுக்கணும். லவ்வில் எதுவும் போகுதோ சரிச்சா. ஏதோ லவ் பண்ணுற பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தால் சரி, கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருந்தால் சரி. வசதி வாய்ப்புண்டு தேவையில்லை, நல்ல பிள்ளையாக இருந்தால் சரி. இல்லை அதான் சொல்கிறேன் நான், வசதி வாய்ப்பு இல்லாட்டாலும் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தால் சரி. என்ன சொல்லுங்கள், எதையும் எதிர்பார்த்து நவ் பண்ணிடலாதம்மா. என்ன சொல்லுங்க இல்லை அப்போ இதை பார்த்து கொள்ளட்டும். அப்போ ஓகே, உறவுகள் எப்படி உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களானே? சொல்லுங்க. நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். தசிருங்க வந்து சாதுவாக நித்திர குணங்கள் வந்துட்டு அப்போ இதோட வந்துங்க அந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மைக்குமே நாளையிலேருந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் போடுறதுக்கு. உண்மையாக எங்களோட அம்மாக்கள் தங்கச்சியாக்கள்லேருந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணங்களால் தான் என்னால் கூட வீடியோ எதுவுமே வந்து மனம் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் வடிவான முறைக்கு கதைச்சி சந்தோஷமாக வீடியோ எதுவும் எடுக்கலாம். என்ன சொல்லுவாங்க, இப்போ அம்மாண்ட சிரிப்பை பாருங்க. அன்றைய காணொலியில் பார்த்துருப்பீங்க, அம்மாண்ட கண்ணுலேருந்து முகங்கள் எல்லாமே வந்து அந்த வீக்கம் மாதிரி இருந்தது கொஸ்பிரியா நிற்க. இப்போ கொஞ்சம் ஓகே. நெஞ்சுக்க செய்து இறுக்கி போனேன் நான். டாக்டர் அம்மா கேட்டாவா இவ்விடமெல்லாம் வீங்கிட்டு அந்த இவ்விடமெல்லாம். இப்போ சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ எங்கண்ட அம்மா பார்க்குற அப்பா அம்மா வந்தவா வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. உள்ளுக்கு நினைச்சிருயாள் பேனை போட்டு விட்டு நினைத்திர கேட்டு வீடியோ மடுக்கட்டு கேட்க சும்மா அதுபோல பெய்யாரு. எந்த நேரம் பார்த்தாலும் கமரா தூக்கொண்டு திரிக்காதவங்க, கொஞ்சம் நேரம் விட்டாலும் தன்னை படுக்க விடங்கோண்டது இல்லை. இப்போ நல்ல நினைத்திர ஏன்னா சரி. அப்போ ரிப்போர்ட் எதுவும் கொண்டு வந்தீங்களே? இல்லை வேண்டாம். மற்றது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்ல வேண்டாம். மற்றது இப்போ அம்மாண்ட நிலைமை வந்து வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் தானே. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவா, மற்றது வந்து கிளினிக்கு போகிறவா, யாழ்ப்பாணம் போயிருக்கிறா, பற்றி வைக்கணுமென்று இருந்தது. எல்லா நிலைமையிலும் வந்து ஒரு சில உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் எவிடன்ஸாக வந்து ரிப்போர்ட்டை காட்டணுமெண்டும் இல்லை. அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். தஸ்தின் சொல்ல போகிறீங்களா உறவுகளுக்கிட்ட? சொல்லுங்க அது வேலைக்கு. சச்சின் சொல்லுங்க, கண் கடிக்குது. சச்சின் சொல்லுங்க உறவுகளுக்கு வீடியோ முடிப்போமா? சரி. அப்போ உறவுகள் இன்றைய காணொளி வந்து இவ்வளவு தான். நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம். தம்பி எதுவும் சொல்ல புரியல? மற்றது இப்போ கொஞ்சம் வீடியோவில் முடிக்கிறோன்னா சரியான உஷாராக தான் நிற்கிறாங்க தெரியுமா. ஒரு கொஞ்ச நேரம் கதைப்ப மட்டும் இல்லை. சரி, நீங்கள் இப்போ உடம்பு வேலாண்டாலும் அண்ணான் தம்பிமா சேர்ந்தாண்டாலும் நாளையில இருந்து தொடர்ந்து போடுங்க. இல்லை போடுறேன் விட நாளைக்கு கண்டிப்பாக கவனிப்போல பாருங்க. அதுவும் ஒரு வீடியோவில் தான் வரும் கண்டிப்பாக. அம்மாவை இனிமேல் நாங்கள் கஷ்டப்படுத்தி விடுறே இல்லை, கஷ்டப்பட சீரியஸாக. அப்போ சில பேர் நினைப்பினா அப்போ விழாலும் அப்போ கஷ்டம் இல்லை. உண்மையாக இந்த சமைக்கிறதுலேருந்து சில பிறகுகள்லேருந்து அதுகளுன்னு சொல்லி கூட ஏன்னா அப்போ அந்த வகையெல்லாம் சொல்கிறேன். அப்போ இதோட வந்து எப்படி உறவுகள் இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். அம்மாண்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன விஷயம் இருந்தாலும் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற அது வேறு என்னம்மா சொல்கிறீங்க. பார்க்குற உறவுகள் தொடர்ந்து பாருங்க. என்னடா இன்றைக்கு வந்துட்டு 10 நாளே காண மாட்டேன்னு சொல்லி எவரும் தவறாக நினைக்காமல் இது ஒரு இதாக நினைச்சு எங்களுக்கு மீண்டும் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வளர இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஆதரவை வந்து நீங்கள் முதல் தர்ற மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.